ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்ப என்னைக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு வந்ததோ, இந்த வெளியில சொன்னதே வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய தலைமையில இருக்குது. என்டிஏ தான். நான் எப்படி என்னோட பர்சனல் வியூ சொன்னீங்கன்னா, ஒழுங்கா ஆக்ஷன் எடுத்துக்காக அவர் ரிசைன் பண்ண சொல்லியிருக்கீங்க. அப்படிதான் நான் பார்க்கணும். முதல் விஷயம், தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ரெசிக்னேஷன் தான் உங்களுடைய ஒரே ரூட் காஸ் அப்படின்னா, ஓகே வி கிராண்ட் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. சோ அதனால பயந்து எல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லி அப்படிலாம் அது ரெண்டாவது. இதை வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களே அவருடைய ரெசிக்னேஷன் லெட்டர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, போராட்டமா. சோ அப்படின்றது வந்து நாம வந்து ஒரு லிட்மஸ் டெஸ்ட் வச்சிருக்கோம் இப்ப மாணவர்களுக்கு. இது வந்து நான் திரும்ப போய் உத்தரப்பிரதேஷ்ல உட்காருவேன், அப்புறம் வந்து மோடி நீங்க சொன்ன மாதிரி மோடிஜியை வந்து பதவி விலகுவேன்னு சொன்னானா அது வந்து ஜென்சியோ ஸ்டூடெண்ட்ஸோ கிடையாது. ஏன்னா நோ நீட் அப்படின்றது வந்து வாய திறக்காம ரெகுலேட் நீட்ன்றது எப்பவுமே எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலுமே அதுக்கான முடிவுகள்லாம் இவர் எடுத்துட்டு தான் போயிருக்காரு. இவர் எடுத்த டெசிஷனுக்காக வேணா இவரை பலிகடா ஆக்கியிருக்கலாம். ஸோ இது தொடருமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொடர்ந்ததுன்னா மாணவர்களே வந்து இழுத்து போட்டு அடிப்பாங்க. டு பி ஃப்ராங்க். இளைய பாரதநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் விக்ரம். சார் ஆக்சுவலா இப்போ மோடி அவர்களே வந்து ஒரு காக்ரோச்சுக்கு பார்த்து பயந்துட்டு அடிபணிந்து இப்போ வந்து நம்ம தர்மேந்திர பிரதானே ரெசிக்னேஷன் பண்ண வச்சிட்டாரு. ஸோ அடுத்த கோரிக்கைகள் மேற்கொண்டு அவங்க இதே மாதிரி போராட்டங்கள் பண்ணாங்கன்னா அதுக்கும் அடிபணிந்து மோடி அவர்களே பதவி விலகுவார்ன்ற மாதிரி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்களே சார். முதல்ல அடிபணிந்து அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ இதுல வந்து அவங்க கேட்ட கோரிக்கைகள் லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசு. இந்த வடிவேலு வந்து பேய் பிடிச்சி வந்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருப்பாரு ஜென்ரலா. எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி கோழி ஒரு ஃபுல்லு, அப்புறமா எல்லாம் ஒரு சாராயம் லிஸ்ட் கொடுத்து இதெல்லாம் கொடுத்தா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க முடியாது. இது சரி. இதுல வந்து ஒன்னே மாத்திரம் தான், ஒரு ரயில் விபத்து வருது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா தார்மீக பொறுப்பேற்று முதல்ல வந்து அந்த ரயில்வே துறை அமைச்சர் வந்து பேருக்குன்னு ஒரு டோக்கன் ஆஃப் என்ன சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி ரிசைன் பண்றேன்னு சொல்லுவாங்க. அவங்க உண்மையிலே பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்கன்னா சரி அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க ரிசைன் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சரி ஓகேன்னு எல்லா விஷயமும் ஒழுங்கா பண்ணிட்ட பிறகு அதை ரிசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால பிரைம் மினிஸ்டர் வந்து இல்ல கேபினெட்டோ இல்ல இவங்களோ பாத்தீங்கன்னா ஜனாதிபதியோ அவங்க நிராகரிப்பாங்க. அப்புறமா அந்த இது இல்லாம போயிடும். ஸோ அந்த ரெசிக்னேஷன் காணாம போயிடும். ஸோ இதுல வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது வந்து போராட்டம் அன்னைக்கே வந்து அதாவது என்னைக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு வந்ததோ, இந்த வெளியில சொன்னதே வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய தலைமையில இருக்குது. என்டிஏ தான் முதல்ல சொல்லுச்சு. அப்புறமா தான் கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி இருக்கும் கரப்பாம்பூச்சிக்கு தெரியாது. ஸோ பேப்பர் லீக் ஆனதே வந்து முதல்ல சொன்னதே வந்து என்டிஏ தான். அதுக்கு முழு பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க. முழு பொறுப்பு ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. முதல் முறையாக ராணுவமும் என்ன சொல்றது இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸும் முதல்ல களமிறக்கப்பட்டு முழுமையான ஒரு தேர்வு எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த வாட்டி நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ இப்ப நான் எப்படி என்னோட பர்சனல் வியூ சொன்னீங்கன்னா, ஒழுங்கா ஆக்ஷன் எடுத்துக்காக அவர் ரிசைன் பண்ண சொல்லியிருக்கீங்க. அப்படிதான் நான் பார்க்கணும். சோ அதாவது தப்பு நடந்ததுன்றதை கண்டுபிடிச்சு, என்னோட துறையில தப்பு நடந்தது, அந்த தப்பை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த தப்பை சரி பண்றதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டேன். அந்த தப்பை நான் சரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஏழை மாணவர்கள் யாரும், அதாவது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்து வர்றவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்றதுக்காக நடத்தப்படுற தேர்வை சரியாக, அதாவது பணம் விளையாடாம ஒரு அட்மிஷனுக்கான ப்ராசஸ வந்து முன்னெடுத்தது தர்மேந்திர பிரதான் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பண்ணதுக்காக அவரை வந்து பதவி விலக சொல்றது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு யார் சொன்னாங்களோ அவங்க நினைச்சாங்கன்னா இருந்துட்டு போட்டோம். பணம் பத்தும் செய்யும். நம்ம எல்லாருக்குமே நம்ம நடுவில் ஒரு இது வந்தது, என்ன சொல்றது, ஒரு ஆடியோ லீக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வந்து வெறும்னா நீட் இருக்கிறதுனால எங்களுக்கு லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி உரிமையாளரோ யாரோ ஒருத்தங்க பேசுற மாதிரி ஒரு ஆடியோ லீக் வந்தது. ஸோ அதோட ஆதென்டிசிட்டி எல்லாம் நம்ம தேட மாட்டோம். ஸோ அதுக்குள்ள நம்ம போல. ஸோ டைரக்டா வந்து நம்ம என்ன பண்றோம்னா, தப்பு கண்டுபிடிச்ச தர்மேந்திர பிரதான் அவர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அடுத்தது வந்து மோடி வரைக்கும் பதவி விலகிறது அப்படின்னு. இதுல வந்து 2 மாஸ்டர் ஸ்ட்ரோக் நான் பாக்குறேன். என்ன அப்படின்னா, முதல் விஷயம், தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ரெசிக்னேஷன் தான் உங்களுடைய ஒரே ரூட் காஸ் அப்படின்னா, ஓகே வி கிராண்ட் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அவருடைய ரெசிக்னேஷன்லயே அவரே மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால என்னுடைய மாணவர்கள், அதாவது இந்திய நாட்டுடைய மாணவ செல்வங்கள் இந்த ப்ராப்ளம்ல மாட்டக்கூடாது. ஒரு
அநியாயமா வந்து போராட்டம்ன்ற பேர்ல அவங்களுடைய போராட்டம் ஹைஜாக் செய்யப்படுகிறது. அதே மாதிரி அவங்களுக்கு கெட்ட பேர் வருது. அவங்கள முன்னாடி நிறுத்தி நிறைய பேக்ரவுண்ட்ல நிறைய சக்திகள் வேலை செய்யுது. அது வந்து வேண்டாம். ஸோ இப்போ என்னோட ரெசிக்னேஷன் எடுத்தா இது எல்லாருமே மாணவர்கள்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்கன்னா நான் ரிசைன் பண்றேன். இந்த கண்டிஷன்ல தான் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால பயந்துலாம் வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லி அப்படிலாம் அது ரெண்டாவது. இதை வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களே அவருடைய ரெசிக்னேஷன் லெட்டர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, என்னுடைய அதாவது இந்திய நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பான வழிகாட்டுதல் பேர்ல பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்க கூடாது, பெரிய சட்ட சிக்கல்ல போய் மாட்டக்கூடாது. அந்த மாதிரி போகாம அவங்க வந்து இந்த போராட்டத்தை களைஞ்சு போகணும்னா என்னோட ரெசிக்னேஷன் இருந்ததுன்னா நான் ரிசைன் பண்றேன். இதுதான் அவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர்ல இருக்கே தவிர மோடி அவர்கள் வந்து நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டாரு, அதனால கர்ப்பம்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்திட்டாரு, அதனால வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. கடைசி வரைக்கும் அதெல்லாம் நடக்க போறது இல்லை. அதனால பயம் அப்படின்றது வந்து பயந்துதான் இதை பதவி விலகிறது அப்படி கிடையாது. ஸோ சில சமயத்துல இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா அது எடுக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் pragmatically you have to behave, or pragmatically you have to move the coins அப்படின்னு சொல்லுவோம் ஜெனரலா பாலிடிக்ஸ்ல. அதுதான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நிறைய வேலை இருக்குங்க. இது வந்து இது மாத்திரம் தான் வேலைன்னு கிடையாது. ஆக்சுவலா வந்து இந்தியா தான் ஒரு நல்ல ஒரு 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 அமைச்சரை இழந்து விட்டது அப்படின்ற மாதிரி நான் பார்க்கறேன். இது வந்து இன்னும் மேலும் பல்வேறு துறைகள்ல அவர் சாதிக்க வேண்டியது இருக்கு. ஒரு இஸ் அ வெரி குட் அனலிஸ்ட் ஆக்சுவலா, அதனால ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதனால அவர் அந்த வேலையெல்லாம் பார்ப்பார். நம்மளுக்கு புதுதான் வந்திருக்கக்கூடிய அமைச்சரும் லேசுபட்ட ஆள் இல்லை. அவரும் ஒரு நல்ல ஒரு அமைச்சராக பணியாற்றுவார். இப்போதைக்கு இது வந்து ஜென்ஜி புரட்சியா, டீப் ஸ்டேட்டோட ஆபரேஷனா, இல்ல உண்மையிலேயே மாணவர்களுடைய போராட்டமா? ஸோ அப்படின்றது வந்து நாம வந்து ஒரு லிட்மஸ் டெஸ்ட் வச்சிருக்கோம் இப்ப மாணவர்களுக்கு. இது வந்து நான் திரும்ப போய் உத்தரப்பிரதேஷ்ல உட்காருவேன், அப்புறம் வந்து மோடி நீங்க சொன்ன மாதிரி மோடிஜியை வந்து பதவி விலகுவேன்னு சொன்னானா, ஸோ அது வந்து ஜென்சியோ ஸ்டூடெண்ட்ஸோ கிடையாது. ஏன்னா மாணவர்கள் மோடியின் பக்கம் தான் நிற்கிறார்கள் இப்பவும் பாத்தீங்கன்னா. ஸோ அவரோட ஒரே ஒரு வீடியோ நைட்டு 2 மணிக்கு போட்டா 303 மில்லியன் வியூ போகுது. ஸோ இன்னைக்கும் வந்து அவங்க கேட்டது தர்மேந்திர பிரதானோட ரெசிக்னேஷன் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து அடுத்தது நீங்க சொன்ன நான் ஆரம்பிச்சல அந்த வடிவேலு மாதிரி அந்த லிஸ்ட் எல்லாம் போகாது. மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்றத நான் பாக்குறேன். ஸோ அதனால இதுக்கு மேல இந்த இந்த அதாவது நோ நீட் அப்படின்றது வந்து வாய திறக்காம ரெகுலேட் நீட்ன்றது எப்பவுமே எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலுமே அதுக்கான முடிவுகள்லாம் இவர் எடுத்துட்டு தான் போயிருக்காரு. இவர் எடுத்த டெசிஷனுக்காக வேணா இவரை பலிகடா ஆக்கியிருக்கலாம். ஏன்னா இதுக்கு மேல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிபிடி வந்துருச்சுனாலே இதுக்கு மேல வந்து கஷ்டம். அதாவது நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு அமைச்சர் வந்து பதவி விலகிறது அதெல்லாம் தேவையப்படாது. இவரே அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் மேல பல்வேறு காழ்ப்புணர்ச்சி கொண்டு எதிர்கட்சிகள் மூவ் பண்ண ஒரு மூவ்மெண்ட் அது வந்து வெற்றி பெற்றிருந்தாருன்னா நம்ம எடுத்துக்கணுமே தவிர, மற்றபடி அவர் மீது சேற்றை வாரி எடுப்பதுன்னு அதனால ஒன்றும் இல்லை. இப்ப இவர் வந்து அதுல பலன் அனுபவிச்சிருக்காரா அதை தான் நம்ம பார்க்கணும், டு பி ஃப்ராங்க். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? இவர் வந்து அந்த நேரடியாக இவர் வந்து அந்த முறைகேடுல ஈடுபட்டிருக்காரா? இவர் கொஸ்டின் பேப்பர் லீக்னால இவர் ஆதாயம் அடைஞ்சிருக்கா? இல்ல இவரோட துறையில இருக்கக்கூடிய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடியவங்க யாராவது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா? அதெல்லாம் தான் பார்க்கணும். அதெல்லாம் எதுவும் இல்லைன்ற பட்சத்துல நீங்க வந்து ஒரு தப்பான ஒரு ஆளை பதவி விலக சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, ஓகே, இட் இஸ் குட். லைக் இப்ப வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ இப்ப நான் இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது நான் சொன்ன நிறைய மசோதாக்கள் இருக்கு. ஸோ அந்த மசோதாக்களுக்கெல்லாம் குறுக்க நிற்கிறது வந்து இவரோட ரெசிக்னேஷன் தான் அப்படின்னா, இவர் ரிசைன் பண்ணதுனால மற்றதெல்லாம் பாஸ் ஆகும்னா லெட் அஸ் மூவ் ஃபார் இட், அவ்வளவுதான். ஸோ உள்ள நிறைய வேலை இருக்கு, வெளியில நிறைய வேலை இருந்தாலும் நாட்டுக்குள்ள நடக்க வேண்டிய பல வேலைகள், வெளியில இருந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய திணிப்புகள் எல்லாத்தையும் மாற்றுவதற்கான பல்வேறு மசோதாக்கள் இந்த கூட்டத்தொடரில் இது பாஸ் ஆனோம். நெக்ஸ்ட் இவங்களோட எய்ம் என்னன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் அப்படியே இழுத்தடிச்சு கொடியை ஏற்ற விடாம போன தடவை பண்ணாங்களே அதே மாதிரி கொண்டு வந்து கொடியை ஏத்தன கொடியை இறக்குறது, அந்த மாதிரி இந்தியாவுடைய சுதந்திரத்தை கொண்டாட விடாமல் தடுப்பதற்காக அந்நிய சக்திகள் ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு வருஷமும் பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியாவோட பாராளுமன்றத்தில் ரெகுலரா நடக்க விடாம பண்றதுக்காக எப்பவுமே அந்நிய சக்திகள் வெளில இருந்து பணம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கான அந்த பணத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இப்ப மசோதா மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மூவ் ஆச்சுன்னா இனிமேல் இது மாதிரி விஷயத்த பண்ண முடியாது. கணக்கு கேட்டா கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுன்னு சொன்னாலே நம்ம ஊர்ல பெரிய பிரச்சனை. ஸோ பரவாயில்ல, இனிமேலாவது கணக்கு ஒழுங்கா கொடுப்பாங்கன்னு நான் பாக்குறேன். ஓகே சார். சார் இந்த நேபாள், ஸ்ரீலங்கா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்தியாவில் நடக்க வாய்ப்புகள் இருக்கா என்ன? ஏன்னா சார் ஸ்டார்டிங் வந்து நீங்க எங்க வீடியோலயே சொல்லியிருக்கீங்க,
அங்க வந்து காக்ரோச்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஓபன் பண்ண ஒரு ஒரு விஷயம் தான்ப்பா அப்படின்ட்டு. அப்படி பார்த்தோம் நாம கடைசி இங்க எங்க வந்து நின்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெசிக்னேஷன் வரைக்கும் நின்றுச்சு. ஏன் இதுவே வந்து அந்த மாதிரி மாறுறதுக்கான காரணமா இருக்காம போகும்? அதாவது ஸ்ரீலங்கால, அப்புறமா வந்து பாகிஸ்தான்ல, அப்புறம் நேபாள்ல, அப்புறமா பங்களாதேஷ்ல, இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில பெரிய குறை. ஆக்சுவலா டு பி ஃப்ராங்க் வந்து அங்க வந்து ஆட்சியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அவங்க இருந்தாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி நிலைமை இந்தியாவில் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ இங்க வந்து ஆட்சியாளர்கள் பக்கத்துல நிக்கிறாங்க. ஆனா அப்படி ஒரு, அதாவது மோடியை மக்கள் எதிர்க்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை மேற்கத்திய ஊடகங்கள் செட் பண்றாங்க. ஆக்சுவலா மோடி வந்து பிடிக்கல பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே தவிர, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு எவ்வளவு அவன் மீன் அதுல இருந்து எடுத்து வீடியோ போட்டுன்னு இருக்கான். ஸோ அப்ப அவங்க பக்கம் நிக்கிறாங்க. இதே மாதிரி ஷேக் ஹசீனாவுக்கோ, இந்த மாதிரி வந்து ராஜபக்சே அவர்களுக்கோ, அதே மாதிரி வந்து இம்ரான் கான்கோ, ஸோ அதே மாதிரி வந்து நேபாளில் வந்து தெர் இஸ் நோ கிளியர் கட் லீடர், தான் பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி இல்லை இந்தியாவில். ரெண்டாவது, இன்னைக்கு அப்ரூவல் ரேட்டிங் வந்து உலக அரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ரேட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டுடைய ஆட்சியாளர் எவ்வளவு அளவுக்கு அதாவது ஒப்புமை பெற்றிருக்கிறார், அதாவது அப்ரூவல் ரேட்டிங்னா அதுதான். ஸோ ஒன்று சொன்னா யாரெல்லாம் கேட்கறாங்க அப்படின்றது தான் வந்து அந்த தலைவர்களோட இருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருந்து வருது. ஸோ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 39%. ஸோ அதிகப்படியாக ஆக சிறந்த ஒரு இந்த ஆட்சியில எடுத்தீங்கன்னா 42. மற்றபடி அவர் வந்து சர்வாதிகாரியா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தானே. எதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே ஒரு ப்ராப்பரான ஒரு இதுவே கிடையாது. எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான் அவர் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைவர். ஸோ விளாடிமிர் புட்டின், ஷி ஜின்பிங் எல்லாம் டிக்டேட்டர்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதனால அவங்க கணக்கெல்லாம் எடுத்துக்க முடியாது. மற்றபடி மக்களாட்சி தத்துவம் கொண்ட ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் 70% குறையவே இல்லை. நான் சொல்றது 2014 இருந்து இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய அவருடைய ஆட்சியில கோவிட் காலங்களையும் சேர்த்தீங்கன்னா கூட 75, 79 எல்லாம் போச்சு. 70% குறைஞ்சதே இல்லை இது வரைக்கும். அப்படிதான் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கு, மக்களுடைய ஆதரவு கொண்ட ஒரு கட்சியை, ஒரு ஆட்சியை நீங்க அவ்வளவு சீக்கிரமா எட்டி உதைச்சிட்டு போக முடியாதுன்னு அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டுக்கும் நல்லாவே தெரியும். எவ்வளவுதான் பண்ணாலுமே அங்க வேலை செய்ய போறது இல்லை. அதனால ஏதாவது ஒரு விஷயத்துல பண்ணி அட்லீஸ்ட் ஒரு பலிகடா வேணும். அதான் சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு பலிகடையாதுன்னு வேணும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்க ஆட்சி மாற்றம் சாத்தியமே இல்லை. இங்க ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா தேர் வில் பி பிளட் பாத். அது மாத்திரம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரத்த ஆறு உண்மையிலேயே ஓடும். அது வந்து மோடி அவர்கள் வருவதற்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா, அது வந்து இவர் வந்தா ஓடுன்னு, இவர் போன பிறகு ஓடும். அந்த மாதிரி ஒரு ஆட்சி கலைப்பை பண்ணாங்கன்னா இது நம்ம ஊர்ல மாத்திரம் ஓடாது, உலகம் முழுக்க ஓடும். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால அமெரிக்கா வந்து அவ்வளவு பெரிய தப்பை வந்து அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டோ அமெரிக்காவுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோ பண்ணாது அப்படின்னு நான் நம்புறேன். அதனால இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல முட்டுக்கட்டை போடுறது, தள்ளி போடுறது, பேரை கெடுக்கிறது. ஸோ ஒரு, அதாவது நீ எனக்கு இதை பண்ணிட்ட, ஸோ நான் வந்து ஏதாவது உனக்கு ஒன்று பண்ணணும். இந்த சிவாஜி படத்துல சொல்லுவாங்க, நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த எனக்கு பண்ணிட்ட, நான் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சுமன் சார் சொல்ற டைலாக் மாதிரி வரும். அந்த மாதிரி வேணா ட்ரம்ப் நம்ம எடுத்துக்கலாமே தவிர, அதான் சொல்லியிருக்காருமே, நாள் குடிச்சிருக்காரு இன்னும் 1 வருஷத்துக்குள்ள மோடியோட கவர்மெண்ட்டை வந்து கலைச்சி காமிங்கன்னு சொல்லிட்டு டீப் ஸ்டேட்டுக்கு வந்து கொடுத்ததா ஒரு வழி செய்தி வருது. ஸோ அந்த ஆதென்டிசிட்டிக்குள்ள நான் போல, பட் ஸ்டில், ஸோ தட் இஸ் வாட் தேர் ட்ரைங். அவ்வளவுதான், நான் அப்படிதான் பாக்குறேன். அதனால இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது சேற்றவாரி அடிக்கிறது, ஏதாவது பண்ண வேண்டியது. ஸோ இது தொடருமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொடர்ந்ததுன்னா மாணவர்களே வந்து இழுத்து போட்டு அடிப்பாங்க, டு பி ஃப்ராங்க். ஏன்னா இப்போ இந்த வாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி லாஸ்ட் டைம் இங்க தமிழ்நாட்டிலலாம் பாத்தீங்கல்ல, சூப்பரா எல்லாம் புரிஞ்சு போயிட்டு தயவுசெய்து ஏன் வெளியில போயிருங்க, இது வந்து எங்களோட ப்ரோக்ராமை நீங்க ஹைஜாக் பண்ண வேண்டான்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அதே மாதிரி டெல்லியிலுமே இதுக்கு மேல வந்து போராட்டம்ன்ற பேர்ல வந்து ஜீப்பை கொளுத்துறது, பஸ்ஸை கவுத்து போடுறது, போலீஸ் வண்டியெல்லாம் அடிச்சு நொறுக்கிறதெல்லாம் இனிமேல் நடக்க போறது இல்லை. அதனால நீங்க கேட்டது ஒரு ஒரு விஷயம், அதாவது அமைச்சர் பதவி விலகுனா நீங்க கேட்கறது நடக்கும்ன்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்ல செட்டப்பை வந்து அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு நபர் சொன்னதை அப்படியே எடுத்துட்டு பண்ணிடுவேன். சரி, ஓகே, நீ கேட்டதை நான் உனக்கு கொடுத்துட்டேன். தட் டசன்ட் மீன் என்னுடைய கவர்மெண்ட் ஃபுல்லாவே டெயின்டட்னு கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து நம்ம எவ்வளவு சாதாரணமா முடிச்சிருக்கோம் அப்படின்றது. ஏன்னா மற்ற ஊர்ல எல்லாம் ஆட்சிக்கு உண்மையிலேயே ஆட்சி மாற்றம் அமெரிக்காவில் வரப்போகிறதுன்றதுதான் என்னுடைய, உண்மையிலேயே சிவில் வாரை நோக்கி அமெரிக்கா நகர்கிறது. அதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் ஃபேசிங் எ வெரி பேட் டிஃபீட் இன் த வெஸ்ட் ஏஷியா. அதாவது அமெரிக்கா வந்து
மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறார்கள். உக்ரைனிய அந்த ஃப்ரண்ட்லயும் பெரும் பின்னடைவை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி வெஸ்ட் ஏசியாலையும் பெரிய பின்னடைவை சந்திக்கிறாங்க. இப்போதைக்கு சைனா மாத்திரம் தான் இட் இஸ் ஹோல்டிங் த கார்டு. ஆக்சுவலா சைனா மாத்திரம் பிரிக்ஸோட ஒழுங்கா செயல்பட்டாங்கன்னா, ஸோ டிஃபரன்சஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறமா. இந்த வாட்டி மாத்திரம் நம்ம ஒழுங்கா ஒரு ஸ்டெப் எடுப்போம் நினைச்சாங்கன்னா, த அமெரிக்கன் எம்பையர் இஸ் ஓவர் அப்படிதான் நான் பாக்குறேன். அதனால இப்போதைக்கு வந்து சைனா வந்து இப்பதான் இந்தியா வந்து சான்ஸ் அப்படின்னு நினைச்சு ஏதாவது பண்ண போனாங்கன்னா, தே ஆர் லூசிங் அ பிக் மார்க்கெட், தே ஆர் லூசிங் அ பிக் சோ கால்டு அலை. ஏன்னா அவங்க முதல்ல அவங்க ஃப்ரெண்டுன்னு தான் சொல்றாங்க, வி ஹாவ் டிஃபரன்ஸ் எஸ் பட் வி டோன்ட் ஹாவ் தட் மச் டிஃபரன்ஸ் டு கோ ஆன் எ வார் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு அவங்க இந்த வாட்டி ஒழுங்கா பிரிக்ஸை மாத்திரம் ஒழுங்கா நடத்திட்டாங்கன்னா, திஸ் வில் பி ஏசியாட்டிக் செஞ்சுரி அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஸோ லெட்டஸ் வெயிட். இது வந்து நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியது என்னன்னா, அடுத்த கட்டமா அடுத்த மாசம் வந்து நம்மளுடைய சுதந்திர தினம் இருக்கு. ஸோ அதை வந்து ஏதாவது அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. இப்போ இந்த கரப்பாம்பூச்சி போச்சா நாளைக்கு ஏதாவது பல்லி இல்லை ஏதாவது வரும், இல்லைன்னா பூரா அப்புறமா ஏதாவது. இப்போ பங்களாதேஷ்ல பிராய்லர் கோழின்னு ஒன்று கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அது பாத்தீங்களா இல்லையான்னு தெரியாது. இங்க நம்ம ஊர்ல வந்து கரப்பாம்பூச்சி இல்லையா, புதிதா வந்திருக்கக்கூடிய தாரிக்கோடைய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுன்னு சொல்லி பிராய்லர் கோழி கட்சின்னு ஒன்று பங்களாதேஷ்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப பாகிஸ்தான்லயும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நிறைய ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டு நேபாளில பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்றாங்க, கண்ணாடி கைட்டு சொல்றாங்க. அவர் கருப்பு கண்ணாடி போட்டிருக்காராம், அதனால அவர் கண்ணு தெரியலையாம். நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் கண்ணாடி கைட்டுன்னு சொல்லி யாரு ஒண்ணும் சொல்லி கொண்டு வந்து உட்கார வச்சாங்களோ, இந்த அமெரிக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணி இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு போட்டு தூக்கி போட்டு மிதிச்சுட்டு ஒரு ஆள் இவன் தான் வராது அந்த மாமணின்னு கூட்டினு போய் ஒரு ஆளை உட்கார வச்சானுங்க. இப்ப அந்த ஆள் வந்து நீல நரி கதை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆள் வந்து ஃப்ராடு அந்த மாதிரி கொண்டு வந்தாருங்க. ஸோ இப்ப அவரு கண்ணாடி கைட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ வந்ததுனால தான் நேபாள் மோசமா போச்சுன்னு ஒரு ஒரு நரேட்டிவ் போயிட்டு இருக்கு. அதனால அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண தான் பண்ணுவாங்க. இந்தியாவில வந்து இந்த சுதந்திர தினத்தை குறிவைத்து பல்வேறு ஒண்ணு அமெரிக்காவுடைய ஆதரவு பேர்ல பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபடும், நம்மள ஒரு வாருக்கு கூட்டு போற மாதிரி ஒரு செனாரியோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு இன்னைக்கு இந்த 26, ஸோ இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள கண்டிப்பாக இதை நீங்க எதிர்பாருங்கள். அப்படி இல்லைன்னா பாகிஸ்தானே வந்து சீஸ்ஃபயர் வயலேஷன்றது ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா அமெரிக்கா இப்ப ஆஸ் யூஷுவல் இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், தனது முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் வேதாளத்தின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரான உங்க பேர் கூட விக்ரம். சோ அந்த மாதிரி அந்த வேதாளம் திரும்ப முருங்கை மரத்து மேல ஏறி இப்ப வந்து 12% எக்ஸ்ட்ராவா டாரிஃப் போட்டிருக்கு. அது வந்து மத்தவங்களுக்கு, நம்மளுக்கு 10% எக்ஸ்ட்ராவா டாரிஃப் போட்டிருக்கு. நான் சொல்றது ட்ரம்ப் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்காரு புதுசா. அதை நம்ம ஒத்துப்போமா? அது மாதிரி 200% டாரிஃப் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில, அதை வந்து நீங்க தட்டி கழிக்க மாட்டீங்கன்னு நான் பாக்குறேன். மார்க்கோ ரூபியோ பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு. ஸோ அதனால இந்த நம்ம ஊர் விக்ரமன் இருக்காரு இல்லையா, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடின்றவர். ஸோ அவர் வந்து கண்டிப்பா அதுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லி இந்த வாட்டியும் திரும்ப அதை வழிக்கு கொண்டு வருவார் அப்படின்றதான் நான் பாக்குறேன். அதனால ஸோ வி ஹேவ் டு வெயிட். ஆக்சுவலா இதுல வந்து நிறைய எதிர்ப்புகள் இன்னும் ஒரு மாசத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது ஓவரான்னு கேட்டீங்கன்னா இது ஓவர் இல்ல, வேவ் ஆஃப்டர் வேவ் ஆஃப்டர் வேவ் இது வந்துகிட்டே தான் இருக்கும். இதை வந்து நான் எப்போதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்ன்னு சொல்லிட்டு ஒரு டுபாக் ஒரு ஃப்ராடு ஒண்ணு கொடுத்தாங்கல்ல இந்த ஜார்ஜ் சோரோசன், அதோடைய கண்டினியூவேஷன் தான் நான் சொல்றது. 2023 மார்ச் மாசம் நினைக்கிறேன், பிப்ரவரி மாசம் அப்போதுல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு மாசத்துக்கு ஒரு அஜெண்டா வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. பிடல் காஸ்ட்ரோவை கொல்றதுக்கு 660 முறை ட்ரை பண்ணாங்க. அதாவது அது புக்கே போட்டிருக்காங்க. நத்தை இருக்குல்ல, நத்தைக்குள்ள வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு அனுப்பி அதை பார்க்கறதுக்கு பிடல் காஸ்ட்ரோ வருவாரு. அது மூலமா அந்த மாதிரிலாம் யோசிக்கிறவங்களுக்கு இப்ப கரப்பாம்பூச்சி வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது பூரானா இல்ல வேற ஏதாவது, அது வேற ஒரு இது காமெடி ஒன்று சொல்லுவாங்களே, இதுல வந்து என்ன இருக்கு பாரு, பல்லி எலி இருக்கா அப்படின்னா அதுல பூனை இருக்கா பாரு அப்படின்னா, அந்த மாதிரி சாம்பார் எடுத்துன்னு வந்து ஊத்து அதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஸோ வீல் ஹவ் டு வெயிட். நம்ம மக்கள் இதுக்கு மேலேயும் மூழ்ச்சிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ எது எப்படியோ மாணவர்களுடைய கோரிக்கை நிறைவேறியது, அதே மாதிரி அரசாங்கம் தன்னுடைய நிலையை நன்றாக புரிய வைத்து விட்டது. அதே மாதிரி இதுக்கு மேல வேற வெளிநாட்டு சக்திகளுக்கு சான்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னவோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். இதுக்கு மேல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அழுத்தம் வெளிநாட்டில் இருந்து வரும், முக்கியமா மேற்கத்திய நாடுகளில் இருந்து வரும். ஏன்னா உக்ரைன்ல தோக்குறாங்க, மேற்கு ஆசியாவிலும் தோற்கிறார்கள். அதனால கப்பல் மீது தாக்குதல் பண்றது, ஹார்மோஸ்ல வரக்கூடிய
எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவது. அப்புறமா கேஸ் முக்கியமா, ஏன்னா கேஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால எரிவாயு கொண்டு வரக்கூடிய கப்பல்கள் மீது தாக்குவது. அதே மாதிரி இந்திய மாலுமிகள் அதிகமாக கொண்ட கப்பல் மீது தாக்குதல் பண்றது. இதெல்லாம் வந்து மிஸ்ஃபயர் அப்படின்ற பேர்ல அமெரிக்கா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன். ஆல்ரெடி ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்க. 28 பேர் வந்து உயிர் பழித்திருக்கிறார்கள், அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள்ன்ற செய்தியை நான் இப்போ சொல்றேன். அதனால இது மாதிரி மேலும் அதே மாதிரி உக்ரைன் ஃப்ரண்ட்லயும் நடப்பதற்கான சான்ஸ் இருக்கு. ரஷ்யா மீது பழி போடுவதற்காகவும் ஈரான் மீது பழி போடுவதற்காகவும் காத்திருப்பார்கள். இதன் மூலமாக இந்த அச்சை உடைப்பதற்காக, நான் சொல்ல பிரிக்ஸ் பிளஸ் என்ற அச்சு ரஷ்யாவும் இருக்கு, இந்தியாவும் இருக்கு, ஈரானும் இருக்கு. ஸோ இந்த 3 பேரையுமே, சைனாவும் இருக்கு. இவங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணி விட்டானா இவங்க எல்லாம் ஒருத்தனை அடிச்சுப்பான் அப்படின்றதுனால செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் நம்ம சுதந்திர தினத்தை ஒட்டி நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்கிறேன். சார் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்க பொண்ணான நேரத்தில் லேபர் எல்லாம் மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். ஜெயந்த்.